புனித ரோஸ் பிலிப்பைன்ஸ் டச்சஸ்னே 1769 பிரான்ஸ் நாட்டோட குரோனோபல் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க. இவங்களோட தந்தை ஒரு வழக்கறிஞர். ரோஸ் சின்ன வயசுலயே கல்வி கற்கிறதுக்காக ஒரு துறவற மடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனா துறவற வாழ்க்கையில ஈர்ப்பு ஏற்பட்டு அதுல ஈடுபாடு காண்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ரோஸோட தந்தை இவங்கள வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளியில கல்வி கற்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல குடும்பத்தாரோட எதிர்ப்பையும் மீறி 1788 தூய கன்னிமரியாவின் வருகை துறவற சபையில சேர்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரெஞ்சு புரட்சி ஏற்பட துறவற மடங்கள் மூடப்பட்டிருக்கு. ரோஸ் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டுல மாவீரன் நெப்போலியன் தலைமையில கத்தோலிக்க திருச்சபை வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலகட்டத்துல மறுபடியும் தூய கன்னிமரியாவின் வருகை துறவற மடத்தை புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரோஸ். பிரான்ஸ் நகர்ல திரு பள்ளி ஒன்னையும் நிறுவி இருக்காங்க ரோஸ் தன்னோட கடைசி காலகட்டத்துல கடுமையான கடல் பயணம், அதாவது 10 நாட்கள் தொடர்ந்து கடற்பயணம் செஞ்சு அமெரிக்கால கடுமையான சூழல்கள்ல மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. 1842 உடல்நிலை ரொம்பவே மோசமாயிருக்கு. செயின்ட் சார்லஸுக்கு திரும்பி இருக்காங்க. அங்க தேவாலயத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன அறையில 7 படிகளுக்கு கீழே குழுங்கலான இடத்துல வசிச்சிருக்காங்க. தனிமையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இறுதியா தன்னோட 83வது வயசுல, அதாவது 1852 இறந்து போயிருக்காங்க புனித ரோஸ் பிலிப்பைன்ஸ் டச்சஸ்னே.